கடையிலே வாங்கி சாப்பிடக்கூடிய ஒரு ஸ்நாக்கை இன்றைக்கி நம்ம வீட்டில் ட்ரை பண்ண போகிறோம். வாங்க முந்திரி பிஸ்கெட் எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். முதல்ல ஒரு மிக்ஸி ஜாரில் 1/4 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன். அதை நல்லா நைஸாக பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். சர்க்கரையை அரைச்சி எடுத்துக்கிட்டேன். மாவு பிசைறதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்துக்கிட்டு அந்த பாத்திரத்தில் 3 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கிறேன். மைதா பிடிக்கலைன்னா நீங்கள் கோதுமையில் கூட செய்யலாம். ஆனால் கடையிலலாம் நம்ம வாங்கி சாப்பிடுவோம் பாருங்கள், இந்த பிஸ்கெட் அது மைதாவில் தான் செய்வாங்க. அதே டேஸ்ட் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் மைதா மாவில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். நம்ம ஸ்வீட் சேர்ப்போம், ஆனாலும் இந்த முந்திரி பிஸ்கெட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்வீட் மைல்டாக தான் இருக்கும். உப்பு இருந்தால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதனால் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். மெயினாக இந்த ரெசிபிக்கு ஓமம் சேர்த்து பண்ணுங்கள். அப்போ தான் ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும். ஓமத்தை நல்லா நுணுக்கிட்டு சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி உள்ளங்கையில் வச்சுட்டு 1/2 டீஸ்பூன் ஓமம் சேர்த்துருக்கேன். பவுடர் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற இந்த சர்க்கரையும் சேர்த்துக்கலாம். கடைசியாக இது கூட சோடா உப்பு சேர்த்துக்கிறேன். 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான். ஆனால் கொஞ்சம் கட்டன்னு இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சோடா உப்பு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் லைட்டாக கலந்து விட்டுட்டு எண்ணெய் இல்லை நெய் சேர்க்க போகிறோம். நல்லா ஸ்நாக் மொறுமொறுப்பாக வரணுன்றதுக்காக எண்ணெயை சூடு பண்ணி சேர்த்துக்கோங்க. நெய்யாக இருந்தாலும் சூடு பண்ணி சேர்த்துக்கோங்க. நான் இப்போ எண்ணெய் தான் எடுத்திருக்கேன். இந்த டீஸ்பூன்லேயே நான் அளந்து சேர்த்துக்கிறேன் பாருங்கள். 5 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மாவு பிசைஞ்சிக்கலாம். சர்க்கரை வேறு நம்ம சேர்த்துருக்கோம், அதனால் தண்ணி பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ரொம்ப இலக்கமாக இல்லாமல் கொஞ்சம் கெட்டியான பதத்துக்கே நம்ம மாவு பிசைஞ்சிக்கலாம். மாவை நல்லா பிசைஞ்சிக்கிட்டேன் பாருங்கள். ஓரளவுக்கு கொஞ்சம் கெட்டியாக தான் நான் பிசைஞ்சிருக்கேன். இப்போது ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சிடலாம். 1/2 மணி நேரத்துக்கு மாவு நல்லா ஊறட்டும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 1/2 மணி நேரத்துக்கு மாவை நல்லா ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன். கொஞ்சம் பெரிய சைஸில் மாவு எடுத்து உருண்டை பண்ணிக்கலாம். நல்லா ஒட்டாமல் தேய்க்கிறதுக்கு மேலே கொஞ்சம் மாவு போட்டு நம்ம தேய்ச்சிக்கலாம். ரொம்ப மெல்லிசாக தேய்க்கக்கூடாது, கொஞ்சம் மொத்தமாக தான் இருக்கணும். நம்ம பார்த்துருப்போம் கடைகள் எல்லாம் முந்திரி பிஸ்கெட் கொஞ்சம் மொத்தமாக தான் இருக்கிற மாதிரி இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு கொஞ்சம் மொத்தமாக இருக்கிற மாதிரி நான் தேய்ச்சி எடுத்திருக்கேன். இப்போ ஒரு வாட்டர் பாட்டில் மூடி எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா டானிக்லாம் நம்ம சிரப்லாம் குடிப்போம் பார்த்தீங்களா, அதுக்கு கொடுப்பாங்க ஒரு மூடி, அது எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சின்னதாக இருக்கிற மாதிரி மூடி எடுத்துக்கோங்க. இதை எடுத்துகிட்டு அப்படியே ஒரு ஓரத்துலேருந்து நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஷேப் இல்லாமல் இருக்கும், அடுத்தடுத்து பாருங்கள் ஷேப்பாக வரும். கொஞ்சம் இது ஷார்ப்பாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா டக்குன்னு கட்டாக ஈஸியாக இருக்கும். அதுக்கு தான் நான் சொன்னேன், சிரப்போட மூடி இருக்கும் பார்த்தீங்களா, சிரப் குடிக்கிறதுக்கான மூடி, அதை வச்சு பண்ணிங்கன்னா கூட நீங்கள் சீக்கிரம் பண்ணிடலாம். இந்த அளவுக்கு மொத்தமாக இருந்தால் கரெக்டாக இருக்கும். ரொம்ப மெல்லிசாக வைக்காமல் ரொம்ப மொத்தமாக இல்லாமல் இந்த மாதிரி பார்த்து நீங்கள் தேய்ச்சிட்டு ஷேப் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்தது இந்த லைன் ஃபுல்லாக முடிஞ்சிருச்சுன்னா அடுத்தது அப்படியே பக்கத்துலேயே ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி தேய்ச்சி நம்ம ஷேப் பண்ணி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கிட்டோன்னா எண்ணெய் நல்லா சூடு இருந்ததும் எல்லாத்தையும் போட்டு டக்குன்னு பொரிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுட்டேன். எண்ணெயை நல்லா காஞ்சிருச்சு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து எண்ணெயில் போட்டுக்கலாம். இது ஒன்றோட ஒன்று ஒட்டி இருந்தாலும் எண்ணெயில் போட்டதுமே பிரிஞ்சுக்கும். நம்ம மாவு போட்டு தான் தேய்க்கிறோம், சும்மா லைட்டாக தான் ஒட்டி இருக்கும். அப்படியே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி எடுத்து எண்ணெயில் போட்டுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அதுவே நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. அது வரைக்கும் நம்ம குக் பண்ணிக்கலாம். அப்பப்போ கரண்டி வச்சு கொஞ்சம் அப்படியே கலந்து கொடுக்கும் போது எல்லா பக்கமும் ஒரே மாதிரி கலர் மாறி வரும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வெந்து கலரும் மேலே மாறி வந்துருச்சு பாருங்கள். இப்போ நான் எடுத்துக்கிறேன். இது போல் ஒரு வடிகரண்டியில் எடுத்துக்கலாம். அப்போ தான் இருக்கிற எக்ஸ்ட்ரா எண்ணெய் நல்லா வடிஞ்சு வந்துடும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். சூடு நல்லா ஆறுனா தான் நல்லா மொறுமொறுப்பு கொடுக்கும் நமக்கு. இதே போல் மீதி இருக்கிற எல்லா மாவையுமே தேய்ச்சி நான் எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். கொஞ்சம் நம்ம மொத்தமாக தான் தேய்க்கிறோம் அப்படின்றதுனால எண்ணெய் நல்லா காஞ்சதும் கொஞ்சம் லைட்டாக குறைச்சிக்கோங்க. லோ ஃப்ளேமுக்கு வைக்காதீங்க, கொஞ்சம் லைட்டாக தீயை குறைச்சி ஏற்றி ஃப்ரை பண்ணுங்கள். ஏன்னா உள்ளே நமக்கு வேகணும். கொஞ்சம் மொத்தமாக தான் நம்ம பார்த்தீங்கன்னா கட் பண்ணி போடுவோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்தையுமே எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நம்ம காரம் சேர்ப்போம். நீங்கள் இப்படியே கூட கொடுக்கலாம். சாப்பிட்றதுக்கு மைல்டு ஸ்வீட்டாக சூப்பராக இருக்கும். ஆனால் நம்ம பார்த்தீங்கன்னா கடையிலலாம் வாங்கும்போது மேலே கொஞ்சம் காரமும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி தான் கொடுப்பாங்க. அந்த ஸ்வீட்டும் காரமும் சேர்த்து சாப்பிடும் போது டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். நான் சாப்பிட்டு பார்த்ததில் உப்பு எனக்கு இதிலே கரெக்டாக இருக்குது, அதனால் இப்போ மேலே நான் சேர்த்துக்கல. நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி அப்படி உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்கள் லைட்டாக ஒரு 2 சிட்டிகை அளவுக்கு உப்பு மேலே தூவிட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உப்பு மிளகாய்த்தூள் 2 மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் இப்போ காரத்துக்கு வெறும் மிளகாய்த்தூள் மட்டும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மேலே மூடி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு கொஞ்சம் சூடாக இருக்கும் போதே நீங்கள் மிளகாய்த்தூள் உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஒட்டும். ரொம்ப சூடாக இருந்ததுக்கப்புறம் பண்ணோம்னா ஒட்டாது. இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு.
ரொம்ப டேஸ்டியாக கடையில் விற்கிறது போலவே நம்ம முந்திரி பிஸ்கெட் வந்து ரெடி பண்ணியாச்சு. முந்திரி ஷேப்பில் இந்த பிஸ்கெட் ரெடி பண்ணுறதுனால முந்திரி பிஸ்கெட்னு நம்ம சொல்லுவோம். மைல்டாக ஸ்வீட்டும் மேலே மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கோம் பாருங்கள், அந்த காரமும் சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட்டே ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி பர்ஃபெக்டாக வரதுக்கு ஒரே ஒரு டிப்ஸ் தான், எண்ணெயில் நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கணும் கரெக்டாக, இல்லைனா உள்ளே வந்து மாவு மாதிரி இருக்கும், நல்லா மொறுமொறுன்னு இல்லாமல் கட்டக்கட்டான்னு இருக்கும். ஒழுங்காக நம்ம வேக வைக்காமல் விட்டுட்டோம்னா நமத்து போன மாதிரி இருக்கும். இந்த ஒரே ஒரு டிப்ஸை மட்டும் ஸ்டவ்வை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமுக்கும் ஹை ஃப்ளேமுக்கும் மாற்றி மாற்றி வச்சு ஃப்ரை பண்ணுங்கள். முந்திரி பிஸ்கெட்டுன்னு இல்லாமல் நிறைய ஸ்நாக்ஸ், முறுக்கு, தட்டை, இன்னும் நிறைய ஸ்நாக்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா பேக்கெட் பண்ணி 50 ரூபாய் 80 ரூபாய் அப்படின்லாம் வந்து பார்த்திங்கன்னா விற்கிறாங்க. கொஞ்சம் மாவு இருந்தாலும் வீட்டிலேயே நம்ம செஞ்சுக்கிட்டோம்னா கூட எல்லாரும் சாப்பிட்ற அளவுக்கு ஸ்நாக் வந்து பண்ண முடியும். கண்டிப்பாக நீங்கள் இது போல் தீபாவளிக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா சூடாக இருந்ததுக்கப்புறம் கவரில் போட்டு பாக்ஸில் வச்சிட்டிங்கன்னா நல்லா நமத்து போகாமல் மொறுமொறுனே இருக்கும் சாப்பிட்றதுக்கு. 10 நாள் இல்லை 1 மாதமே நம்ம வச்சு சாப்பிட்லாம். நல்லா சூப்பராக இருக்கும், கெட்டு போகாது. டெய்லியும் ஏதாவது ஸ்நாக்ஸ் கேட்குறாங்க அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா கேட்கும் போதெல்லாம் அப்பப்போ கொடுக்கலாம். கண்டிப்பாக இது போல் நீங்கள் உங்களுடைய வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபிஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.